ரைட், பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லாருமே திருப்பிக்கங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படி நம் கையில் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரிஞ்சவங்களை கையை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் ரொம்பவும் 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 விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம். ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பொக்கிஷம் உங்க கையில் வருவதற்கு அநேக பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க, அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க, அநேக பேர் தங்களுடைய நேரங்களை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ எத்தனையோ சந்ததிகளை அழிஞ்சு போயிருக்குங்க. எதுக்குங்க? உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம், வேத புஸ்தகம் இது இணைக்கப்பட்டதே ஒரு பெரிய சரித்திரம். நல்ல வரலையே சொல்லுங்க. எத்தனையோ ஸ்க்ரால்ஸ், அதாவது கோயக்குள்ள வைத்து அதெல்லாம் எழுதி வச்சிருந்ததெல்லாம் போய் தேடி தேடி ஒருங்கிணைத்து இதெல்லாம் சேர்த்து உங்க கையில கொடுத்திருக்கிறாங்க. இதை மொழிபெயர்க்கவே ஒரு பெரிய பாடு உண்டாயிருக்கு. நல்ல வரலையே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த சரித்திரம்லாம் தெரியும்? வேதத்தினுடைய சரித்திரம், உருவான சரித்திரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. இல்லை நம்ம என்ன செய்வோம்? மகாபாரதத்தின் சரித்திரம், இல்லை அந்த ராஜாவின் சரித்திரம், இந்த ராஜாவின் சரித்திரம், அந்த ராணியின் சரித்திரம், இதை தெரிஞ்சுக்க நம்ம பிரயாசப்படுறோம். அதில் கூகுள் பண்ணுறோம் எவ்வளவோ. அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் வேதம், உங்கள் கையில் இருக்கிற வேதம் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு, அந்த சரித்திரத்தை பாருங்க. அதை பார்க்கும்போது அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். நல்ல வரலையே சொல்லுங்களேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த காலத்தில் அதிகமாக என்ன பண்றது கிடையாதுன்னா, நம் ஜனங்கள் இதுக்கு என்ன பண்றது கிடையாது, என்ன செய்யறது கிடையாது. சொல்லுங்க, என்ன செய்யறது கிடையாது? இல்லை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இது வெறும் புக்கு கிடையாது. இது என்ன கிடையாது? சொல்லுங்க, இது என்ன கிடையாது? இது புக்கு கிடையாது. இது வெறும் புக்கு கிடையாது. இதுக்குள்ள ஆவியானவர் பேசின வார்த்தை இருக்கு. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உங்க கையில இருக்கிற பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் இது எல்லாமே யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க மதிக்கிற, நீங்க கனம் பண்ற, நீங்க போற்றுகிற அவருடைய வாயினால வந்த வார்த்தைகள். அப்ப அதற்கு நீங்க எவ்வளவு கனம் கொடுக்கணும் இல்லையா? அதற்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்கணும் இல்லையா? சொல்லுங்க. அதான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். நாம யோசிக்கிறதை காட்டிலும் அதிகமான பொக்கிஷம் இதுதான். விலை உயர்ந்த பொக்கிஷம் இதுதான். உங்களால இதனுடைய மதிப்பை அளவு போடவே. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எர்த்தை கூட நீங்க நோண்டி இதனுடைய ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வேதத்துல எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உங்களால என்னால என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது. போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும், எண்டே தெரியாது. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஒவ்வொரு வசனமும், அதாவது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையில் நின்று வாசிக்கும் போதும் வேற டைமென்ஷன்ல அந்த வார்த்தை பேசும், வேற விதங்களில் அந்த வார்த்தை பேசும். எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? பாருங்க, வேத வார்த்தையில இருக்கிற அந்த மகிமை என்னன்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, அதான் தான் நான் சொல்லுவேன், இந்த வேதத்திற்குரிய கனத்தை நீங்க கொடுக்கணும், நீங்கள் அதை கொடுக்கணும். நல்ல வல்லையா சொல்லுங்க. அப்படியே இஷ்டம் போல இப்படி ஆட்டுறது அப்படி ஆட்டுறதெல்லாம் இதை என்ன பண்ணக்கூடாது. என்ன இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஆமா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. நீங்க முஸ்லிம்ஸ்ல நல்லா கவனிச்சிங்கன்னா,
நான் அதை நிறைய பார்த்துருக்கிறேன். முஸ்லீம்ஸுடைய வீட்டிலலாம் அந்த குரானை வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என் மேலே என்கிட்ட அந்த பலகை இருக்குது, அந்த ஒரு புக்கு வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு பலகை வச்சு அது மேலே குரானை வச்சு பயபக்தியை அவங்க வாசிப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யணுமா சொல்லுங்க? அப்படியெல்லாம் செய்யணுமா? ஏன் அந்த பயபக்தியெல்லாம் என்னத்துக்கு அப்படி கொடுக்கணும்? அவசியமே இல்லை. இஷ்டம், நம்ம ஜாலியாக வாசிக்கிற புக்கு போல் எத்தனை இது பண்ணலாம், அது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாமே. ஏன் அதை கொடுக்கணும்? இல்லை, நான் காட்டுறேன். என்ன காட்டுறேன்? நான் அதை மதிக்கிறேங்கிறத காட்டுறேன். ஐ ரெஸ்பெக்ட் தட். நான் அதை மதிக்கிறேன். பாருங்க, இப்போ ஒரு ஃபோனுக்கு இருக்கிற மதிப்பு கூட என்ன கிடையாது. ஃபோன், நம்ம கையில் இருக்கிற ஃபோனை நம்ம எவ்வளோ பாவிச்சு பாதுகாத்து, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பின்னாடி சட்டையை கட்டி எல்லாம் போட்டு அதுக்கு டெம்பர் கிளாஸை போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறான். இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற இந்த புக்கு எங்க இருக்கு? எங்கயா இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்கு? உங்க வீட்டில் இருக்கு, என் வீட்டில் இருக்கு. அதான் எங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க? எங்கயா இருக்கு? ட்ரெண்டு தான் மாறிடுச்சு. ஃபோன்லேயே நீங்கள் பார்க்குற வேரியேஷனான டிரான்ஸ்லேஷனில் பைபிள் இருக்குது. என்னத்துக்கு பைபிளை தூக்கிட்டு? நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை ரிமெம்பர் பண்ண நான் ஆசைப்பட்றேன். உன் செயல்பாட்டில் நீ கட்டாயமாக நீ வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா நீ ஒரு வேளை உன்னுடைய மனசுக்குள்ளே திடமாக இருப்ப, ஆனால் உன் கூட வரவன் அப்படி திடமாக இருக்க மாட்டான். நீ ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அவன் உன்னைய பார்த்து அவன் கற்றுக்குவான். நீயே இங்கே வந்துட்டு பைபிளை சுமக்காம வந்த அப்படின்னா, கையை வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்த அப்படின்னா, உன்னைய பார்த்து 4 பேர் என்ன செய்வான்? வசனம் தெளிவாக சொல்லுது, உன் நிமித்தமாக ஒருவன் இடர்கள் அடைந்தா அவனை என்ன செய்யணும்? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சமுத்திரத்துல கல்ல கட்டி நடுவுல போடணும். அப்படின்னா நீ செத்துறணும். உன் நிமித்தமா ஒருத்தன் இடர்கள் அடைஞ்சா, அப்ப நீங்கள் நான் என்ன செய்தாகணும்? மற்றவனுக்கு எக்ஸாம்பிளா பைபிளை சுமந்துதான் ஆகணும். நீ சுமக்கும் போது உன் பிள்ளைங்க சுமக்கும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை தூக்குறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ தூக்கி போறதை பார்த்து அவன் சுமந்து வருவான். நீ உள்ள வரும்போது 4 பேர் அபிசுவாசி என்ன செய்வான்? பைபிள் தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிற ப்ரொசீஜருக்குள்ள வருவான். அல்லேலூயா. இதெல்லாம் அவசியமா? ஆமாங்க, அவசியம். இதற்காக பாடுபட்டவங்க நிறைய பேருங்க. இதுக்காக தாங்க உயிரையே அழிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர், தாங்க உயிரையே தியாகம் பண்ணவங்க நிறைய பேர். சும்மா கிடையாது, தியாகம் பண்ணவங்க நிறைய பேர். இது பிரத்யேகமாக உங்க கையில பொக்கிஷமா கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க வேல்யூ பண்ணியே ஆகணும்பா. இதை நீங்க வேல்யூ பண்ணியே ஆகணும். வசனம் சொல்லுது, இதை சுமந்தீங்க அப்படின்னா இது உங்களை கையிலையும் சுமக்கணும், மார்லையும் சுமக்கணும். என்ன பண்ணணும்? இப்படி சுமந்தீங்கன்னா 100% சேலஞ்சா சொல்றேன், இது உங்களை சுமக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன், இது உங்களை சுமக்கும். இந்த வேதம் உங்களை சுமக்கும். ஏன்னா இது உயிரற்ற வார்த்தை அல்ல, உயிரற்ற புஸ்தகம் அல்ல, இது உயிருள்ள வேதாகமம். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இப்ப எதற்காக இது கொடுக்கப்பட்டுச்சு உங்க கையில அப்படின்னா, நீங்களும் நானும் தேறினவனாய் இருக்கும்படி, நீங்களும் நானும் நன்மை செய்ய தகுதி உள்ளவனாகும்படி, ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த கிறிஸ்தவனாய் வாழும்படி இந்த வேதாகமம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லவர்களே சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, இந்த வேதாகமம் நல்ல ஒழுக்கம் நிறைந்த கிறிஸ்துவனாய், மறுபடியும் சொல்லுங்க, நல்ல ஒழுக்கம் நிறைந்த கிறிஸ்துவனாய் வாழ உதவி செய்கிறது. அதற்காய் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதை செய்தாலும் முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அவருக்கு தானாகவே பேசிட்டு போக தெரியாதா? சொல்லுங்க, ஏன் தானாகவே அவர் பிரசன்னமாக தெரியாதா? அவர் ஏங்க பைபிள்னு ஒன்று உங்க கையில கொடுக்கணும்? ஏங்க அதை உங்க கையில கொடுக்கணும்?
இதனுடைய அவசியம், இதனுடைய மதிப்பு என்னன்னு கொரியாவில் போய் கேளுங்க சொல்லுவாங்க. நான் போய் கேட்கணுமான்னு நினைக்காதீங்க, போய் கேளுங்க. வேணும்னா போய் கேட்டு பாருங்க அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட. அந்த வேதத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ அவங்க பிரயாசப்படுறாங்கன்னு அங்கே போய் கேளுங்க. அங்கே போய் பகிரங்கமாலாம் இப்படி உங்களை போல என்ன செய்ய முடியாது. அவங்க கிட்ட கேளுங்க இந்த வேல்யூ என்னன்னு. ஒவ்வொரு பேஜஸை மறைச்சு மறைச்சு வச்சு படிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா. உங்களுக்கு அழகா சுமக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு ஃப்ரீடமை கொடுத்துருக்கிறார். இந்த வேதத்தின் மூலமாய் நீங்களும் நானும் என்ன அடைகிறோம், வார்த்தை நீங்க உங்க கையில் கொடுக்கப்பட்ட வேதத்தின் நிமித்தமா என்ன அடைகிறோம், தேறினவன் ஆறீங்க. சங்கீதக்காரன் அப்படியே சொல்றாரு, வாசிங்க 119 சங்கீதம் 105வது வாக்கியம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் வசனத்தை, தேவ வார்த்தை எப்படியே சொல்லுகிறார், உங்க வார்த்தை என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு அவைகள் வெளிச்சமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு வழி தெரியாமல், எனக்கு திசை தெரியாமல் நான் எப்படி நடந்து போக வேண்டும், எனக்கு முன்பாக என்ன இருக்கு அப்படிங்கறத காற்ற டூல் இது. எப்படி ஒரு இருட்டுக்குள்ள நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா நமக்கு எது வேணும், ஒரு டார்ச் வேணும் இல்லையா. அந்த டார்ச் வச்சு என்ன செய்ய முடியும், நம்ம போற பாதை என்ன இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க இருளான நேரத்தின் மத்தியில உங்களுக்கு டார்ச்சே இதுதான். இருளான நேரம்னா எது, ஒரு நேரம் வரும் நம்ம புத்தி எதையுமே சிந்திக்க விடாது, அப்படியே பிளைண்டா இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருட்டான நேரம். நல்ல சொல்லுங்க. எல்லாம் கூட இருப்பாங்க, நல்லா கவனிங்க, எல்லாம் கூட இருப்பாங்க. ஆனா யாருனாலே உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, யாருனாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஹெல்ப் பண்ணவே முடியாது. அதுதான் உங்களுக்கு இருளான நேரம். அந்த நேரத்தில் உங்களுக்கு டார்ச் இதுதான், உங்களுக்கு வழி இதுதான். எல்லாம் கூட இருப்பாங்க, ஆனா ஒருத்தனாலே உங்களால என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனா அந்த நேரம் காப்பாற்ற போறது யார் தெரியுமா, இந்த டார்ச் தான். அந்த இருட்டான நேரம் மத்தியில, அந்த இருட்டான நேரத்தில் இந்த வேதமே உங்களுக்கு வெளிச்சமாய் விளங்கும். இந்த வேதத்தை தாங்க உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அதை சும்மா வச்சில்ல, நீங்க இப்பேற்பட்ட பிரயோஜனம் நிறைந்த ஒரு டூல் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. இரண்டாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, இரண்டாவது இந்த வேதம் உங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குது தெரியுமா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்ன பகுத்தறியத்தக்கதாக, அதெல்லாம் என்னதுன்னு இந்த வேதம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அல்லேலூயா. இந்த வேதம் எனக்கு அவசியம் அப்படின்னா தேவன் யார், அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவருக்கு எப்படி வாழ்ந்தா பிடிக்கும், எப்படி வாழ்ந்தா பிடிக்காது, எப்படி பேசினா பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்காது, எப்படி சிந்திச்சா பிடிக்கும், எப்படி சிந்திச்சா பிடிக்காது என்கிற எல்லா ஆலோசனைகளும் இந்த வேதத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, இல்ல ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, இல்ல ஏதோ ஒரு திருமணத்தை ஆயத்தம் பண்ண போறீங்களோ, எதுவா இருக்கட்டும், ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு நிகழ்வை நீங்க செய்யும் பொழுது அதற்குரிய தகுந்த ஆலோசனை வேதத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆலோசனை, நீங்க செய்ய போற, நீங்க எடுத்து நீங்க செயல்பட போகிற அந்த நிகழ்ச்சி கர்த்தருக்கு பிரியமா பிரியமில்லையா, நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த மருமகளோ இல்ல மருமகனோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா, அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இல்லையாங்கிறத இந்த வேதவசனம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கா சித்தம் இல்லையா என்பதை இந்த வேதவசனம் தான் சொல்லிக் கொடுக்கும். அப்ப இதை வாசிச்சாதான், இதை நீங்க வாசிச்சாதான், இதுல நீங்க தியானம் பண்ணாதான், இதுல நீங்க பிரியமா இருந்தாதான் அவருடைய சித்தம் என்னன்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க, சத்தமுறையிலே சொல்லுங்க.
அவருடைய வார்த்தையில நிற்க பிரயாசப்படுங்க தேவச்சனமே. அவருடைய வார்த்தையில நிற்க பிரயாசப்படுங்க. பாருங்க, பிசாசானவன் ஜெபம் பண்ண விட்டுருவான், நல்லா ஆராதனை செய்ய விட்டுருவான், ஆனா எதை வாசிக்க விட மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க செயல்படுற வரைக்கும் அவன் விட்டுருவான், ஆனா கர்த்தர் செயல்படுறதுக்கு அவன் தடை போடுவான். அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்வான்? தடை போடுவான். பாருங்க, ஃபோன் என்னத்துக்கு அவசியப்படுது? பேசுறதுக்கு அவசியப்படுதா? நீங்க பேசுறதும் அவங்க பேசுறதையும் கேட்கறதுக்கு தான் ஃபோன் ஈஸியா ஆயிடுச்சா? அது போல இதுவும் ஒரு விதமான ஃபோன். இது என்ன ஃபோன் அப்படின்னா, ஜெபம் மூலமா நீங்க பேசுவீங்க, அவர் பேசுறத கேட்கறது தான் இது. அல்லேலூயா. அவர் பேசுறத கேட்கறதுக்கு தான் இது. நீங்க மட்டும் பேசிட்டு போறது பெரிய விஷயமே இல்லை. இல்லை, கட 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 கடன்னு பேசிட்டு காது கேட்காதவங்க மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அவர் என்ன பேச போகிறாருங்கிறதுக்கு அவகாசம் கொடுத்து காத்திருக்கணும். அல்லேலூயா. இப்பதான் சொன்னேன், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வேதத்தை பிரியமா தியானிச்சே ஆகணும். அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமுறையிலேயே சொல்லுங்களேன். தேவசனமே, ஒரு காரியத்தை மனதுக்குள்ள ஆழமா வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டே இருக்கணுங்க, தெரிந்து வைத்து கொண்டே ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ளேயும் இந்த ஒரு தெளிவு கட்டாயமா அவசியமா இருந்தே ஆகணும். அல்லேலூயா. அப்போதான் உங்களுக்கு புரியும், இது செஞ்சா அவருக்கு பிரியமா, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் அதுக்கு பிரியப்படுவாரா, அது தெரியணும். நல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமா இல்லையா சொல்லுங்க. நான் இந்த ஒரு காரியத்தை நான் முற்பட்டு செய்ய போறேன், அந்த காரியத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா இல்லையா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க இப்படி திருப்பின உடனே கர்த்தர் பேசிட மாட்டார். நீங்க இப்படி திருப்பின கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். சிலலாம் செய்யறத பார்த்து இப்படி திருப்புவாங்க, இதுதான் என்கிட்ட கர்த்தர் பேசினார். அப்படி இல்லை. நான் ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறேன். கடவுள் அவருடைய வார்த்தையின் மூலமா பேசுறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுதே உங்க இருதயம் களி கூறும், உங்க இருதயம் திருப்தி அடையும், உங்க இருதயம் சமாதானமா இருக்கும். ஆனா அவர் அந்த வார்த்தையை பேசல அப்படின்னா, இது எல்லாமே கர்த்தர் பேசின வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை இல்லை அப்படின்னா உங்க இருதயம் என்ன பண்ணுன்னா அங்கலாச்சிக்கிட்டே இருக்கும், தெளிவே இருக்காது, ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, அது உங்களுக்காக பேசப்பட்ட, இன்னும் உத்தரவு வரல, இன்னும் அவர் உத்தரவு கொடுக்கல. உத்தரவு கொடுக்குற வரை என்ன செய்யுங்க, அமைதலாய் காத்துருங்க. அல்லேலூயா. இது எல்லாம் எங்க இருக்குன்னா வேத வார்த்தைக்குள்ள இருக்கு. மூணாவது, மத்தேயு 4:4 வாசிங்க. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். மூணாவது, இந்த வேத வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய உணவு. அல்லேலூயா. இது இயேசுவே தம்முடைய வார்த்தையால சொன்னது. என்ன சொன்னார் பிசாசிடம்? நான் இந்த அப்பத்தினால நான் பிழைக்கல, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வார்த்தையினால பிழைத்திருக்கிறேன். எத்தனை விதமான ஆகாரங்களை சாப்பிட்டாலும் அவைகள் நிமித்தமா உங்களுக்கு பலன் நிச்சயமா வரப்போறது இல்லை. போல கண்ணாமினான் சாப்பாட கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணல, இதுல வேதத்திலேயே முதல்ல அந்த ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கல. அப்ப சாப்பிடுறதே நம்ம என்ன கண்ட்ரோல் வேணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது உங்க கையில் இருக்கிற வேதம் இல்ல. பாருங்க எவ்வளவு லீஷர்ல கூட சொல்லிக் கொடுக்குது நம்ம வேதம். என்ன ஆலோசனை வேணா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆலோசனை வேணும், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் தேடி போக வேண்டாம், இல்ல ஆலோசகர்கிட்ட போய் தேடி போக வேண்டாம், இல்ல அந்த ஊழியக்காரன் சொல்லுவாங்க இந்த ஊழியக்காரன் போய் தேடி போக வேண்டாம். உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க, உட்கார்ந்து வார்த்தையை வாசிங்க. அவர் பேசுவார், அவர் கொடுக்கிற ஆலோசனை பயங்கரம், சால சிறந்ததுங்க, அற்புதமானது, ஆச்சரியமானது. ஆனா நம்ம கேட்போம், நம்ம வாசிப்போம், ஆனால் அதுக்கு நான் வரேன் அடுத்தது நம்ம என்ன பண்றது கிடையாது,
செயல்படுத்துறது கிடையாது, அது பிரயோஜனமற்றது. ஏன்னா தெளிவா வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம். ஆமா, சும்மா வாசித்தா மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது, அதை நீ செயல்படுத்தி கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா செய்யறனா கான்சிக்வன்ஸ் நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அவருடைய வார்த்தைக்கு புறம்பா நடக்கிறோம் அப்படின்னா அதற்கு நிகரான விளைவுகள் 100% நிச்சயமா இருக்கு. பாவத்தை செஞ்சினா அதற்குரிய சம்பளம் மரணம் இல்ல, அதுக்குரிய சம்பளம் வரும் கட்டாயமா. நான் அதெல்லாம் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். நீ ஒரு பாவத்தை செஞ்சினா அதனுடைய சம்பளம் உடம்புல நீ உபாதையா கண்டுபிடிச்சிருவ. நீ கடவுளுக்கு விரோதமா காரியத்தை செய்யற அப்படின்னா உன் சரீரத்தில் உனக்கு வர உபாதைகளை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். உடனே பனிஷ்மெண்ட் நடக்கும் நிச்சயமா. நான் சொல்றேன், பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்காங்க. அதனால முடிந்த வரைக்கும் இதை நான் எச்சரிப்பா சொல்றேன், முடிந்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தையில நடக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தை பேசும் பொழுது கவனத்தில் வச்சு அதன் பிரகாரம் வாழ அர்ப்பணிங்க. இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பிரியம் எது, கர்த்தருடைய ஆசை எது, கர்த்தருடைய சித்தம் எது அறிந்து கொள்ள நீ வேதத்தை வாசிக்கணும், அதன் மேல பிரியமா இருக்கணும். நீதிமொழிகள் 4:20, 21, 22 3 வசனங்கள் வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்ப நாலாவதா நீ வேத வசனத்தை தியானிக்கும் போது என்ன உண்டாகுது உன் சரீரத்துக்கு? கண்டுபிடிச்சிங்களா? ஜீவனம். என்ன உண்டாகுதுங்க? ஜீவனும் ஆரோக்கியம். ஆரோக்கியம் உண்டாகிறது, உன் சரீரத்துக்கு ஜீவனம் உண்டாகிறது. வசனம் சொல்லி கொடுக்குது, உன்னை போல பிறனை நேசி. சரியா? வசனம் சொல்லி கொடுக்குது. இப்போ இது எப்படி மருந்தாகும்? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்க, சரியா? உங்களுக்கு விரோதி ஆயிடுறாங்க, உங்களுக்கு பிரியம் இல்லாம உங்களை குறித்து நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை பத்தி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? அந்த நபரை, உன்னை விரோதிக்கிறவங்கள என்ன பண்ணணும்? உன்னை விரோதிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை விரோதிக்கிறவங்கள ஆசீர்வதி, இல்ல உன்னை விரோதிக்கிறவங்க மேல அன்பை காட்டு, அவங்களோடு கூட மன்னித்து அவங்களோடு கூட போய். இப்ப இது எப்படி தெரியுமா மருந்தாகும்? நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்கள குறிச்சதான எந்த கசப்பு எண்ணம் உங்களுக்கு என்ன பண்ணாது? என்ன பண்ணாதுங்க? வராது. அப்படி அந்த கசப்பு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், அது என்ன செய்ய தெரியுமா? சயின்டிஃபிக்கா சொல்லுங்க. இப்போ சரி, நீங்க எல்லாம் கசப்பு தன்மை உடையவங்களா இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல, இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், சரியா? உங்களை நான் கசப்பு தன்மை உள்ளவங்கன்னு நான் சொல்லலை, நல்ல மனசில் வச்சுக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ உள்ள கசப்பு இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல என்னென்னலாம் மாற்றம் வரும். சத்தியம் தெளிவாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமாக நிற்கிறவன் மனுஷன் நீ பார்க்காத, அந்த மனுஷன் நீ நேசிக்கக்கூடியவன், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசோடு தான் உனக்கும் எனக்கும் போராட்டம். அந்த மனுஷனோடு உனக்கும் எனக்கும் போராட்டம் கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசு இருக்கு பாருங்க, அந்த பிசாசுக்கு உங்களுக்கு என்ன போராட்டம்? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவனை மன்னிச்சிருவீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவனோட கூட அரவணைப்பு ஆயிருவீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய லைஃபை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அம்மா ஐயா பணிவா ஒன்றை கேட்குறேன், உங்களுக்கும் உலகத்தானுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்க. நீயும் சண்டை போடுவான், அவனும் சண்டை போடுவான், உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வேதத்தை நீ சுமக்கிறதுக்கும் அவன் வேதத்தை சுமக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு வித்தியாசமும் இல்லை. நீயும் அவன் செய்யற தப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கிற. அப்ப உன் கையில இந்த வேதத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? விளை வந்து இந்த முத்தை உன் கையில கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எப்படி தெரியுமா? பன்றிகளுக்கு நீங்க விலையுயர்ந்த கோல்ட போட்ட கணக்கு. அது அவ்வளோ ஏளனமா நம்ம என்ன பண்றோம்? அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமா. அவருக்கு விரோதமா அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போதெல்லாம் நீங்கள் நான் என்ன பண்றோம் தெரியுமா? அந்த முத்தை பன்றிகளை போல சாக்காடையில போட்டு பரட்டி எடுக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவ வார்த்தையில நின்று பாருங்க. உனக்கு கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது வார்த்தையில நின்று பாருங்க. அந்த வார்த்தை சேலஞ்சா சொல்றேன், உங்களை அந்த வார்த்தை சுமக்கும், உங்களை அந்த வார்த்தை திடப்படுத்தும், உங்களை அந்த வார்த்தை சுமந்து கொள்ளும், உங்களை அந்த வார்த்தை தேற்றும்.
நீங்க மனசு சோராதபடி, சோர்ந்து போய் அழாதபடி, உடைஞ்சு போய் உட்காராதபடி அந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும். அல்லேலூயா. இது எந்த மனுஷனாலே முடியாதுங்க. உங்களுக்கான ஆறுதல், உங்களுக்கான தேறுதல், உங்களுக்கான சுமந்து கொள்ளுதல் எல்லாமே கடவுள் உங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பிசாசு ஒருபோதும் அதை செய்யறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். இப்போ நம்ம கடைசியா தியானிச்சோம், உனக்கு சுகம் வேணுமா, உனக்கு பலம் வேணுமா, உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, என்ன பண்ண, அவருடைய வார்த்தைக்கு திரும்ப. அவருடைய வார்த்தையில் இருக்கு உனக்கு சுகம், அவருடைய வார்த்தையில் இருக்கு உனக்கு பலன். சாலமோன் ரொம்ப அழகா அந்த ப்ரொசீஜரை சொல்லி கொடுக்குறாரு, எப்படி நீ வாசிக்கணும். இதே நீதிமொழிகள்லயே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி வாசிங்க, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கண்ணே. அதுல மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா 5 பாயிண்ட் இருக்கும். நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், அதுல இருந்து அந்த 20ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க. என்ன 1 என்னது 1 வசனத்தை நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். 2வது செவி சாய்க்கணும். 3வது என்னது, சத்தமா சொல்லுங்க, என்னதுங்க, கண்களை விட்டு பிரியாத அப்படியே அமைதியா இருங்க. 4வது என்னது, இருதயத்துல காத்துக்கணும். 5வது அங்க ஒரு வார்த்தை இருக்கு, கண்டுபிடிங்க. நானே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே இருக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கண்டுபிடிக்கணும். அவைகள் என்ன செய்யணும், எந்த வார்த்தை எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. சோ மொத்தம் 5 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்லி விடுகிறாரு. 1 கவனி, 2 செவிசாய், 3 உன் கண்களை விட்டு பிரியாம இருக்கணும், 4 இதயத்துல காத்துக்கணும், 5 கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, இங்க வரும்போது கூட ஏன் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் நம்மளால கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமா சுதந்திரித்துக் கொள்ள முடியல தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்? வசனத்தை கவனிக்கிறீங்க, வசனத்தை பார்க்குறீங்க, அதை கவனிக்கிறீங்க, வசனத்துக்கு என்ன பண்றீங்க, இது எல்லாம் நடக்குது. 3வது ஒன்று நடக்கிறது இல்லை, என்ன பண்றது கிடையாது, சொல்லுங்க, என்ன பண்றது கிடையாது. உன் கண்களில் இருந்து பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம அதை சப்கான்ஷியஸ் மெமரியில ஏத்துறது கிடையாது. இதை நீங்க எப்படி சப்கான்ஷியஸ் மெமரியில ஏற்ற முடியும்? எப்படி ஏற்ற முடியும்? சப்கான்ஷியஸ் மெமரி பவர்ல நீங்க பார்க்கும் போது ஏறாது, நீங்க கேட்கும் போது கூட ஏறி நிற்காது. எப்படி தெரியுமா ஏறும்? எப்படி ஏறும்? டீச்சர் அம்மா சொல்லுங்க, எப்படி ஏறும்? அம்மா சொல்லுங்க. எழுதும் போது தான். ஏங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை சொல்லி கொடுக்குறாங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா? ஏன் கிளாஸ் ஒர்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஹோம் ஒர்க்குன்னு ஏன் கொடுக்குறாங்க, ஏன் அசைன்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஏன் எழுத வைக்கிறாங்க? ஏன்னா எழுதும் போது அது என்ன செய்யும், நம்ம பார்க்கும் போது ஃபோட்டோ காப்பி எடுத்துரும், எழுதும் போது அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி என்ன செய்யும், சப்கான்ஷியஸ் மெமரி பவர்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் சொல்றது, என்ன செய்யணும், எழுதணும். கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்து போல விலை உயர்ந்த பொக்கிஷம். அந்த வார்த்தைக்காய் பலர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை உங்க கையில் இருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உயிர் உள்ளது. திட்டவட்டமா உங்களோடு கூட பேசும், தெல்ல தெளிவா உங்களோடு கூட பேசும். உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை தெல்ல தெளிவா வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை வல்லமை உள்ளதுங்க. இது தேவ ஆவியானவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. கணம் கொடுத்தே ஆகணும், இதற்கு நீங்க நேரத்தை கொடுத்தே ஆகணும்.
ஏன்னா உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. நீ வேற மனுஷன். என்ன மாதிரி மனுஷன் அப்படின்னா, நீ கிறிஸ்துவை உடைய மனுஷன். சொல்லுங்க, நீ கிறிஸ்துவை உடைய மனுஷன். நீ அவரால் அழைக்கப்பட்ட மனுஷன். நீ அவரால் அழைக்கப்பட்ட மனுஷன். நீ அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன். அவர் உனக்குள்ள வாழ்றாரு. இதை நீ மறந்துடாத. சொல்லுங்க, இதை நீ மறந்துடாத. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க இதை வேல்யூ பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு கிறிஸ்துவன்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா இதை நீங்க பின்பற்றியே, வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு எனக்கும். இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை நீ பின்பற்றி ஆகணும். நல்ல இல்லையா சொல்லுங்க. ஏன்னா அழகா எரேமியால சொல்லியிருக்கிறாரு, நான் அவைகளை உட்கொண்ட பொழுது, வேத வசனங்களை உட்கொண்ட போது என் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் உண்டான. அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சுகம் வேணுமா, பலவீனங்கள் நீங்கணுமா, போராட்டங்கள் நீங்கணுமா, அதற்குரிய மருந்து வேத வசனத்துல இருக்கு. நீ கையில வச்சிருக்கிற வேதத்துக்குள்ள இருக்கு. நீ எந்த மனுஷனை நாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எனக்கு ஆலோசனை கொடுப்பானா, இவனுக்கு வழியை காட்டுவானா, இவனுக்கு இந்த காரியத்தை செய்வானா, நான் உண்மையா சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எவனும் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உங்க கையிலேயே அதற்குரிய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க கையிலேயே இந்த வேதம் இந்த வேதம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அமர்ந்து தியானிங்க. நேரத்தை செலவிடுங்க. நீங்க தான் வரையறைப்படுத்தணும். நல்ல வழியா சொல்லுங்க. நீங்க இடம் கொடுக்காத ஒழிய நிச்சயமா நன்மையை நாம் ருசி பார்க்க முடியாது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்களேன். நீங்க வேதத்தை வாசிக்க தான் நீங்களும் நானும் புருஷர்களாய் மாற முடியும். நீங்க வேதத்தை தியானிக்காத ஒழிய நீங்க எந்த அளவிலேயே இருந்துட்டு இருப்பீங்க? சொல்லுங்க, எந்த அளவில் இருந்துட்டு இருப்பீங்க? பால் குடிக்கிற குழந்தைய போல, பச்சில குழந்தைய போல தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் குழந்தைங்களா இருக்கணுமா இல்லை வளரணுமாங்கிறது உங்கள் கையில். ஏன்னா கர்த்தர் அந்த ஃப்ரீடமை கொடுத்துட்டாரு. நான் யாரை சொல்கிறதுக்கு? கர்த்தர் அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. நன்மையும் தீமையும் தேர்ந்தெடுக்கிற அந்த முடிவு உன் கையில் இருக்கு. நீ வாசிக்கணுமா வாசிக்க வேண்டாமா, அந்த முடிவு உன் கையில் இருக்கு. நீ இந்த பைபிளை சுமக்கணுமா வேணாமா, அது உன் கையில் இருக்கு. இதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, அது உன் கையில் இருக்கு. கொடுத்தால் என்னென்ன பயனை நான் சொல்லிட்டேன். கொடுக்காம போனா அது என்னென்ன அதுக்கு ஆப்போசிட் அப்படி நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. அது உங்ககிட்ட இருக்கு. கிறிஸ்துவன்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வேதத்தை நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், வாசித்து தான் ஆகணும். நல்ல சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு தினந்தோறும் வேதத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அதிகமா பிரயாசப்பட்டு குடும்பமா உட்காந்து வேதத்தை வாசிங்க. முதல்ல எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? குடும்பத்துக்குள்ள உட்காந்து நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. ஆமாம், இவ்வளோ நாள் செய்யலைனாலும் தப்பு கிடையாது. இனிமேலாவது என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் புரிந்து கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல வேதத்தை சுமக்கலாம். ரெண்டாவது வேதத்தை படிக்கலாம். ரெண்டாவது அதை எப்படியெல்லாம் படிக்கலாம் கவனிங்க, செவி கொடுங்க. என்னப்பா செய்யலாம்? உங்கள் இருதயத்தில் பதிய வைக்கிறதுக்கு எழுதுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? அது என்னென்ன காரியங்கள் அதை கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட, ஆராய்ச்சி பண்ணுகிற எண்ணத்தோட படிங்க. சும்மா வாசிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு வருஷத்துல வேதத்தை வாசி முடிச்சிட்டேன்பா, அந்த கணக்கெல்லாம் யாருக்கும் இங்க வேண்டியது இல்லை. அந்த கணக்கை வச்சு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது தெரியுமா கணக்கு? நான் இவருடைய சரித்திரத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டேன், இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற எண்ணத்தோட வேதத்தை வாசிங்க. அதையும் உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க. இப்படி வாசிப்பா, சூஸ் பண்ணி. ஒருவேளை பிள்ளைங்களுக்கு அதிகமாக வாசி போர் அடிச்சிடும். அப்போ அவனுக்கு போர் அடிக்க கூடாதுன்னா அவனுக்கு என்ன பண்ண, ஸ்டோரி மாதிரி அவனுக்கு படிச்சானா அவனுக்கு ஆசையா படிப்பான். அப்போ ஒவ்வொரு ஸ்டோரியை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுங்க. யோசேப்பு ஸ்டோரி இருக்கு, ஆபிரகாம் ஸ்டோரி இருக்கு, ஈசாக்கு ஸ்டோரி இருக்கு, தானியேல் ஸ்டோரி இருக்கு. சாரி, ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது, சரித்திரம். சரியா? அந்த சரித்திரங்களை அவன் வாசிக்கும்படி ஏவி விடுங்க. அப்ப சரித்திரமா வாசிக்கும் போது ஆசையா வாசிப்பான். இல்ல நல்ல இல்லையா சொல்லுங்க. சோ அப்ப எப்படி அந்த வேதத்துல அவன் ஆசைப்பட்டு நிப்பாங்கிற டெக்னிக்ஸ், அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு பிள்ளைங்களுக்கு மத்தியில புகுத்து விடுங்க. ஜபத்துக்கு, வேத தியானத்திற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
அதிகமாக அதுக்காக உங்கள் பிள்ளைகளை ஏவி விடுங்க. அதிகமாக அதற்காக உங்கள் பிள்ளைகள் தரங்க. இப்போ நம்மளுடைய சர்ச்சில் நிறைய இந்த பைபிள் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு அதுக்காக பிள்ளைங்களை அனுப்புங்க. போய் படுறா சர்டிஃபிகேட்டுக்காக இல்லை, போய் வேதம்லாம் என்னன்னு போய் ஆராய்ஞ்சு படி, அமுச்சு விடுங்க. இல்லையா வீட்டில் நீங்கள் உட்காந்து சொல்லிக் கொடுங்க. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இன்னொரு காரியம், இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா தேவ ஆவியானவருடைய ஆளுமை உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. தேவ ஆவியானுடைய ஆளுமை இல்லாம வேதத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது.